24/7 உங்களுக்காக ஃப்ரீயாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ், முடியும். அநேகமாக நாங்கள் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னால் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்களே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி, நீங்களே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, நீங்களே மார்க்கெட் அண்ட் சென்டிமெண்ட்டுகளை பார்த்து ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு கிராஃபில் இருந்து ஒரு 5 ஹவர் 10 ஹவர்னு சொல்லி ஃபுல்லாக மானிட்டரை பார்த்துட்டு இருந்து ட்ரேட் எடுத்தால் தான் உண்மையான ட்ரேடிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுக்காக இன்னொரு ஆள் 24/7 ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய கிரிப்டோ கரன்சிகளை பார்த்து அது டெக்னிக்கல் அனாலிசிஸ்களை பார்த்து உங்களுக்காக 24/7, அதாவது 24 ஹவர்ஸ் 7 நாள் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகலாம். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு டயர்ட் ஆகாமல் கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் 100% ஃப்ரீயாக. நம்ம எல்லாம் இருக்குதானே? எஸ், அதோட பேர் தான் ட்ரேடிங் போர்ட்ஸ். இல்லை, ட்ரேடிங் போர்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம மந்த்லி அவங்களுக்கு பே பண்ணணும், அப்படின்னு சொன்னால் இயர்லி பே பண்ணணும். காசு கொடுத்தா தான் ட்ரேடிங் போர்ட்ஸில் வாங்கியாலும், அப்படி வாங்கினாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, பே பண்ணி எடுக்கிற ட்ரேடிங் போர்ட்ஸ்களும் இருக்குது, பே பண்ணாமல் 100% ஃப்ரீயாக இருக்கிற ட்ரேடிங் போர்ட்ஸ்களும் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் 100% ஃப்ரீயாக இருக்கிற ட்ரேடிங் போர்ட்ஸுகளை எங்கே ஃப்ரீயாகவே படிக்கலாம்னு சொல்லியும், ப்ளஸ் இந்த ட்ரேடிங் போர்ட்ஸுகள் எப்படி ஒர்க் ஆகும், ட்ரேடிங் போர்ட்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னங்கிற விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோட எண்டில் அதை எங்கே ஃப்ரீயாக படிக்கலாம், அந்த ட்ரேடிங் போர்ட்ஸில் எங்கே எடுக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணுறேன், எப்படி அது செய்கிற, அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குங்கிறத எங்கே ஃப்ரீயாக படிக்கலாங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது, ட்ரேடிங் போர்ட்ஸுகள் என்னென்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர்ஸுகள், அதில் சில நேரம் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸையும் சில நேரம் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்கள் வச்சுருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எக்ஸ்சேஞ்சஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுகள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஏபிஐ மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அது உங்களுக்காக ட்ரேட் பண்ணும். ஆனால் இது ரெண்டையும் தவிர இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. நாங்கள் ட்ரேட் பண்ணி தரோம்னு சொல்லிப்பட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட அனுப்பி அவங்க அதுக்கு 1%, 2%, இல்லாட்டி மாதம் 20%ன்னு சொல்லி லாபம் தராங்கன்னு சொன்னால் அது உண்மையான ட்ரேடிங் போர்ட்டில் அதோட பேர் பிரமிட் ஸ்கீம், ROI பொட்சி ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் சொல்கிறது, உங்களோட பணத்தை நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்காம உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே உங்களோட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வச்சு எய்து அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ட்ரேடிங் போர்ட்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏபிஐ மூலமாக விட்ரோவல் எக்ஸஸை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஏபிஐ கொடுத்து அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அந்த ட்ரேடிங் போர்ட் உங்களுக்காக வந்து உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணி தரது. ஸோ பேமெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் இருக்குது. ஓகே, அது மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இயர்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் நிறைய கன்செப்ட்லாம் ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிற ட்ரேடிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீயாக நீங்கள் எங்கே நார்மலாக உங்களோட கிரிப்டோ கரன்சி எல்லாம் வாங்குற விற்கிற விஷயங்களை பண்ணுவீங்களோ, அதாவது எக்ஸ்சேஞ்சில் செய்வீங்களோ, அந்த எக்ஸ்சேஞ்சிலேயே சில எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ட்ரேடிங் போர்ட்ஸை அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் கிளையன்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அப்படியான ட்ரேடிங் போர்ட்ஸில் என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சில் பார்க்கலாம், அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோ ஹேண்டில் சொன்னேன். அதுக்கு முதல்ல நீங்கள் ட்ரேடிங் போர்ட்ஸில் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜஸை நான் சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 24/7 ட்ரேட் பண்ணும். உங்களால் 24 ஹவர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி, டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி 24 ஹவர் 7 நாளும் இருந்து ட்ரேட் பண்ண இயலுமான்னு சொன்னால் முடியாது. ஆனால் பொட்டால் முடியும். ஏண்டா பொட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது க்ளவுட்ல இயங்குற, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் கூட ஓன் பண்ணி வைக்க தேவையில்லை, எக்ஸ்சேஞ்சிலே டிஃபால்ட்டாக இருக்கும், அது ஆனாக இயங்கி கொண்டு இருக்கும். அடுத்தது ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ ட்ரேடிங் போர்ட்ஸில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்குள்ளே நீங்கள் மெனுவலாக போய் உங்களை வாலெட்டை கனெக்ட் பண்ணி இது செஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத விட பொட்டுகளை கனெக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கக்குள்ள கடும் ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கும். அது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் போர்ட்ஸ்களும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் சில லோ மார்க்கெட் கேப் இருக்கிற காயின்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள அதெல்லாம் நீங்கள் மெனுவலாக செய்கிறதோட பொட்டை வச்சு செய்வீங்கன்னு சொன்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ எமோஷன். இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட் வந்தாலும் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணக்குள்ள க்ரீடுங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போட்டும், இன்னும் கொஞ்சம் மேலே போட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியாக மார்க்கெட் கிராஷ் ஆகி எடுக்கிற இந்த ப்ராஃபிட்டையும் இல்லாமல் ஆக்குவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே போகக்குள்ள நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யாமல் மார்க்கெட் ஐயோ கீழே வருதே என்று சொல்லிட்டு அவசரப்பட்டு விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே போகுது, நம்ம இன்னும் வாங்கினா லாபத்துக்கு வாங்கலாம்னு சொல்லி இன்னும் நிறைய வாங்கி ஆனால் அந்த காயின் திரும்ப மேலே வராமல் அப்படியே கிரேஷ் ஆகி பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது
மெனுவில் ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவங்களால அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபியர் அண்ட் கிரீடுங்கிற அந்த எமோஷன் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் நிறைய மெனுவல் ட்ரேடர்ஸோட பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டுக்கு இல்லை. பொட்டுக்கு ஒரு சர்டன் ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி மீட் ஆகினா வாங்கும். இந்தந்த மாதிரியான கண்டிஷன்கள் மீட் ஆகினா வாங்கணும். இந்தந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் விற்கணும்னு சொன்னால் அதோட கண்டிஷன் வந்தால் அது இன்னும் கீழே போகும் மேலே வரணும்லாம் பார்த்துட்டு இருக்கு, அது வாங்கும். அந்த கண்டிஷன் விற்கிற கண்டிஷன் வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மேலே போகணும்லாம் பார்த்துட்டு மாட்டேங்குது, விற்று போட்டு ப்ராஃபிட் எடுத்து போட்டு வேலையை பார்க்கும். அடுத்து சில பொட்டு பெக் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த காயினுக்கு ப்ரீவியஸ் 5 வருஷத்தில் இந்த பொட்டை நம்ம பாய்ச்சிருந்தா இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி பெக் டெஸ்டிங் பண்ணலாம். ஆனால் பெக் டெஸ்டிங் பண்ணுறது ஃபியூச்சரில் அதே சேம் ப்ராஃபிட் தான் தருமான்னு கேட்டால் 100% இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ 3-4 ஸ்ட்ராட்டஜி எடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கோயினுக்கு இது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணலாம். அடுத்தது உங்களோட டைமை சேவ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஒர்க் ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க, அப்படி நீங்கள் வேறு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 100% மார்க்கெட்டில் இருந்து மெனுவில் ட்ரேட் பண்ணுறது டைம் இல்லைன்னு சொன்னால் பட் ஒரு நல்ல ஆப்ஷன். பெசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிடுங்க. நீங்கள் வளமே செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் பொட்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு பட் உங்களுக்கு பெசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணி கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும். அடுத்து நீங்கள் வாங்குற பொட் சரியான பொட் தானா, நல்ல ரிலையபிளான பொட் தானாங்கிறதையும் பார்க்கணும். இப்போ பொட் செல் பார்த்தீங்க சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெய்ட் பொட் செல்லும் இருக்குது, ஃப்ரீ பொட் செல்லும் இருக்குது. பெய்ட் பொட் செல்லில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தந்திருப்பாங்க. ஏஐ மானிட்டரிங் விஷயமெல்லாம் பெய்ட் பொட்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் சில நேரம் ஃப்ரீ பொட்ஸ்லையும் சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அது எது நல்ல ஸ்ட்ராட்டஜி எது நல்ல மில்லா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நீங்கள் கூட திறமை. நான் லாஸ்ட்டாக HBU கிரிப்டோ கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமஸான நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஃப்ரீ பொட்ஸுகள் 3 பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பொட்ஸுகள் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்முடைய HBU கிரிப்டோ கம்யூனிட்டியில் போட்டிருக்கிறேன். இந்த HBU கிரிப்டோ கம்யூனிட்டி 100% ஃப்ரீ. அதில் நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் பண்ண தேவையில்லை அதை படிக்கிறதுக்கு. ஸோ அதில் ஆல்ரெடி நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உடனே அதை போய் பாருங்கள். அதில் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் எங்களோட HBU கம்யூனிட்டியில் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இன்னும் பிஸ்னஸ் அசோசியேட்டும் இல்லை, நீங்கள் HBU கம்யூனிட்டி நேம் இல்லை, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பாருங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக் இட்டிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBU கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுறங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் தாரேன். ஸோ இந்த ட்ரேடிங் பொட்ஸில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது வர்த்தா இல்லையா, இல்லை மெனுவல் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லாடி பொட் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.